254வது ஸ்லோகம். ஏன்னா நான் 250 முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப 4வது ஸ்லோகம். இது சிருங்கார பத்ததி. असहाय गृहीत रंगनाथाम अवरोधांगण सीनि पादुके त्वां सुदृश स्वयं अर्चयन्ति दूरात् अवतं सोत्पलवासितैरपांगैः पादुका அவரோத அங்கன சீனி. அதாவது அங்கன சீனி, அவரோத அங்கன சீனி. அந்தப்புறத்துக்குள்ள, இது அந்தப்புறத்துக்குள்ள. சிங்காரங்கிறது அந்தப்புறத்துக்குள்ளதானே இருக்கணும். அதனால சீனி அந்தப்புரஹா சுதிருஷா, அங்க இருக்கக்கூடிய நிறைய பணிப்பெண்கள். அந்த காலத்துல ராஜாக்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் இருப்பா. இப்படி கையெல்லாம் தட்டினா யார் அங்கேன்னு கேட்டா ஒருத்தர் கோட் எல்லாம் போடுறதுக்கு, இந்த பெரிய இந்த சிஇஓக்கெல்லாம் கூட அது கோட் போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பா. 2 கையும் நீட்டு தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னு சொல்லும் போது அந்த கோட்டை ஆனா வாஸ்தவமா சொன்ன கோட் போடுறதுக்கு ஒருத்தர் இருந்தே இருக்கணும். இல்லாட்டா அது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு காலகட்டத்துல உத்தியோகத்தை வேலை பார்த்துட்டு போது சொல்றேன், இந்த கோட்டை மட்டும் நம்மளே போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஒண்ணு ஷர்ட் கலையும், இது கலையும், அது கலையும், அது ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால நமக்கே இவ்வளவு ஆள் தேவைப்படும் போது ராஜாக்களுக்கு தேவைப்படாதா? அதனால அந்த புறத்துல அவ்வளவு பணிப்பெண்கள் இருக்காளா? அதை சொன்னால் சுதிருஷகா. சுதிருஷகான்னு சொன்னா நல்ல பார்வையுடைய பணிப்பெண்கள். அதனால சுதிருஷகா ஸ்வயம், அவர்களே அர்ச்சயந்தி, அவ அர்ச்சனை பண்றா. தூடாது, ஒரு தூரக்கேந்து, ஏன்னா ராஜா கிட்ட டக்குன்னு விட முடியாது. அதனால தூரக்கேந்து அபாங்கை, அதுவும் எப்படி அர்ச்சனை பண்றா? இப்ப அர்ச்சனைனா நீங்க ஸ்துதினா டோன்ட் எவர் திங்க் தட் வாயை திறந்தால் தான் கம்யூனிகேஷன். குவைட்டா இருந்தா கூட கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் நீட் நாட் ஹேவ் டு பி ஆல்வேஸ் வோக்கல். இப்போ ஒருத்தர் மேல நமக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோ, கம்முன்னு இருந்துடும், பேசாம இருந்துடுறோம். Which means we are still communicating to the person through silence. Yeah. இப்போ நீங்க கேட்கிறபடினால சைலண்டா இருக்கு, பிடிக்காதனால இல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு, ரெண்டு சைலன்ஸுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தூராது அபாங்கைஹி, அதனால அவ கண் பார்வையால அர்ச்சனை பண்றாளாம். அதாவது இப்போ ஒரு 40 பேர் ஒத்தரையே பாக்குறான்னு வச்சுக்கோ, அவ கண்ணால பேசிப்பா, இவர் எப்படி இருக்காரு பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப கண்ணால தானே ஹாரதி எடுக்கிறா, கண்ணால இப்படி சுத்துறா இல்லையா, கண்ணால பாக்குறா. கண்ணால பாக்குறது அர்ச்சனை, கண்ணால சுத்துறது ஆரத்தி. அப்போ கண்ணாலேயே நீங்க அர்ச்சனையும் ஹாரத்தியும் பண்ணிவிடலாம். அதனால இந்த இடத்துல சொல்ற அபாங்கைஹி அவதம்ச உட்பல வாசிதைஹி. உட்பல வாசிதைஹி, அந்த பணிப்பெண்களுக்கெல்லாம் கூந்தல் அவ்வளவு சுருண்டு சுருண்டு இருக்கான். அது இந்த பக்கம் ஒரு கூந்தல், அந்த பக்கம் ஒரு கூந்தல் போட்டு இருக்கா. இப்போ நான் சொல்றேன் அவ்வளவு சுருண்டு சுருண்டு இருக்கு. நான் ஒரு இடத்துல உபன்யாசம் சொல்லும் போது ஒருத்தர் கேட்டார், ஏ சுவாமி அப்ப ஓவன் ஹேர் வச்சிருந்தாளா இல்லையா, ஏன்னா சுருட்டி தானே போட்டு இருக்கா அப்படின்னா உடனே சில பேர் என்ன சொல்லுவா, அது கூடாது. சில பேர் அது அவரவர்களுடைய இஷ்டம், வச்சிருந்தா என்ன. சரி, ரெண்டுத்துக்கும் நான் ஏதாவது பிளஸ் பாயிண்ட் சொல்லு. அதாவது கூந்தலை முடிச்சு வைக்கிறது சம்பிரதாயபரமா வழங்கம். ஓப்பனா யாராவது வச்சிருக்காங்கன்னு கேட்டா ஒரு திருஷ்யம் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்ரீமத் பாகவதத்துல சிவபெருமான் அம்பாள் கிட்ட சொல்வார், அன்னைக்கு பெருமாள் மோகினி அலங்காரம் எடுக்கும் போது ரொம்ப அழகா இருந்தாராம், நான் பாக்குறத விட்டுட்டேன், எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை, மோகினியா பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் அம்பாளும் நந்திகேஸ்வரன் மேல வனத்துக்குள்ள நுழைவா. அப்போ பெருமாள் உடனே சிவன் ஆசைப்பட்டுட்டார், சித்தேஸ்வரர் ஆசைப்பட்டுட்டார். அதனால ஜெகதீஸ்வர் விஷ்ணு, கவனிச்சல அந்த வார்த்தை. சித்தேஸ்வர் சிவன் பாக்கிறதுக்கு ஜெகதீஸ்வர் விஷ்ணு ஓகேன்னு சொல்லிட்டு மோகினியா வந்துடுறாரு. மோகினியா வரும்போது விரிந்த கூந்தலோட தான் வருவார். ஆனா இவங்க குழந்தைகள் சொல்லிடாதீங்க, அப்ப மோகினியே வந்துட்டாங்க. அதனால பிரமாணமே இல்லாமல் இருப்பதே தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார். இந்த அபாங்கை, இந்த பெண்களும் அவ்வளவு அழகா தன்னுடைய புஷ்பங்கள்லாம் தங்களுடைய கூந்தல்ல தரிச்சிட்டு இருக்காளாம். அதனால சொல்ற உட்பத வாசிதைஹி அவதம்ச, ரொம்ப நல்லா அனுபவிச்சு கிரஹீத ரங்கநாதம் ரங்கநாதாய அசகாய, எவன் ஒருவனை விரும்பினார்கள், அசகாய ரங்கநாதம். அந்த பணிப்பெண்கள்லாம் ரங்கநாதனை பார்த்தாலாம், பாதுகையை பார்த்தாளா. எந்த ரங்கநாதனை? அசகாய ரங்கநாதம். அவருக்கு சகாயமே தேவைப்படாது. சகாயம் தேவைப்படாதுன்னா ராமாவதாரத்துல ஒரு வார்த்தை வரும், அசகாய சூர அனபாய சாகச. அசகாய சூரன்னு சொன்னா ராமருக்கு கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும்போது அவர் சகாயமே வேண்டாம்ட்டார். லக்ஷ்மணன் நீ போய் சீத்தை பார்த்துக்கோ ஜாகிரதையா, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த கோயிலேஷனுக்கே அவர் போவே இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியா அமைக்கலாம் தான் சொல்லவே இல்லை, தனியா நானே நின்று ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டார்.
அதனால இது 254வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் निर्विश्यमानमपि नूतन सन्निवेशं कैवल्य कल्पित विभूषण काय कान्तिं कालेषु निर्विशसि रङ्गयुवानमेका शृङ्गार नित्यरसिकं मणिपादरक्षे மணிகள் பொருந்திய பாதுகையே தூமணி மாடத்து. மணிமாடத்து, மாடத்துன்னு சொல்லல, மணிமாடத்துன்னு ஆண்டாள். அந்த காலத்துல ஏதோ செல்வ செழிப்பாம், அந்த சுவற்றில் எல்லாம் மணிகள் பொருந்தி இருந்துதான். பாதுகை மணிகளோடு பொருந்தி இருக்கு. மணிபாத ரக்ஷையே துவாம், உன்னை, துவம் நிர்விஷசி, உன்னை அனுபவிக்க வேண்டும் என்று, ஏகா நீயே அனுபவிக்க வேண்டும். ஏகாகீன ரமேதன்னு சொல்வாங்க. ஏகா எல்லாம் நீயே அனுபவிக்க வேண்டும். காலேஷு உரிய காலத்தில், சரியான காலத்தில், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். கரெக்ட் டைமுக்கு உபன்யாசம் கேட்டா தானே நல்லா. இப்படி யோசிச்சு பாருங்க, சாப்பாடு போட்டுட்டு உபன்யாசம் கேட்டா அப்படி கஷ்டம் இல்லையா? அது நல்லா இல்ல. அதனால இந்த இடத்துல சொன்னாரு காலேஷு, கரெக்டான டைம். எப்படி உபன்யாசம் சொல்லி 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 கடைசியில பசி எடுத்து, அந்த பசி எடுக்கும் போது சாப்பிட்டாதான். இங்க டாக்டர் சொல்றாங்க பசி எடுக்கும் போது சாப்பிடும்போது, அப்பதான் நல்லா டைஜஸ்ட் ஆகுங்கிற. இப்ப யாருக்கும் பசி இல்லைன்னுட்டா, அதனால அப்புறம் தான். அதனால காலேஷு ரங்கயுவானம், ரங்கயுவானம் யுவான்னு சொன்னாலே ஒரு யங் பர்சன் அர்த்தம். ரங்கயுவானம், இந்த ரங்கநாதர் யுவாவா இருக்கார். நூத்தன சன்னிவேஷம், இப்பதான் கல்யாணம் இருக்கு. பெருமாளுக்கு என்னன்னா அவர் எப்பவுமே யங், எப்பவுமே யங்னா அன்னைக்குதான் கல்யாணம் ஆன மாதிரியே இருக்கும். சில படங்கள்லாம் காமிப்பா, அது த்ரில்லர் மூவி. அதுல என்னன்னா அந்த நாயக்கியும் ஒரு இடத்த கடந்து போவா, ஒரு கார்ல போவா. கடந்து போன உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே 1 மணின்னு இருக்கும். திரும்பி கடந்து போவா, திரும்பி வாட்ச் செக் பண்ணா 1 o'clock தான் இருக்கும். அந்த அவ ஏதோ கோளாறு இருக்கு, இந்த இடத்துல பேய் ஏதோ இருக்கு, அதே இடத்த தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்பா. அதே எண்ணம் தான் பெருமாளுக்கும். ஏன்னா பெருமாள் எப்பவுமே யங் இல்லையா? அந்த யங்கா இருக்கிறதுனால அவருக்கு கல்யாணம் அன்னைக்கு பண்ண மாதிரிதான் இருக்கும். அதனால அவருக்கு அன்னைக்கு லீலா சேஷ்டிதங்கள், கல்யாணம் புதுசா ஆனவா என்ன சேஷ்டிதங்கள் பண்றாரோ அவர் நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவருக்கு வயசே ஆகல. அதனால இந்த இடத்துல சொன்னார் நிர்விஷ்யமானமபி நூதன சன்னிவேஷம். அப்போ தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு கோலங்கள்ல வர கைவல்ய காந்தி. பெருமாள் அந்த ஜாஜ்வல்யத்தோட வர்றார், பளபளான்னு வர்றார். அதாவது இப்ப பொதுவாவே நம்ம இப்ப இங்க ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா கண்ணாடியை தொடச்சுன்னு போறது, பளபளான்னு மூஞ்சி வச்சுக்கிறது, இதெல்லாம் வழக்கம் இல்லையா? அவர் அந்தப்புறத்துக்குள்ள போறாரு, பளிச்சுன்னு போறாரு. காய கல்பித விபூஷண, காய கல்பித, காயம்னா உடம்புன்னு அர்த்தம். காய கல்பித விபூஷணம், உடம்புல ஆபூஷணங்கள்லாம் தரிச்சுண்டு ஸ்ருங்கார நித்திய ரசிகம். ஸ்ருங்காரம், லவ் ரசிக்கிறதுக்கு கூட ராசிக்கு இருக்கணுமா. அதனால இந்த ஜோடி மேக்கிங், இந்த ஜோடி கான்டெஸ்ட் எல்லாம் கேட்பா. ஹவு டஸ் யுவர் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் லவ் அப்படின்னு கேட்பா. அந்த மாமியார் ஹி இஸ் நாட் அட் ஆல் ரொமான்டிக், அது ஒண்ணுமே தெரியாது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு கூட ஒரு ஞான வழுமா இருக்கு பாருங்க. அதுவும் பெருமாளுக்கு இருக்கா. ஸ்ருங்கார நித்திய ரசிகம், அவருக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறதும் தெரியுமா. யார்கிட்ட? பாதுகா தேவி கிட்ட. நீங்க மகாலட்சுமி சொல்லக்கூடாது, அப்ப தேசியம் வருத்தப்பட்டுருவார். பாதுகா தேவி பத்தி தான் அவர் மெனக்கிட்ட 1008 எழுதி வச்சிருக்காரு. அதனால பாதுகா தேவி கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு பார்க்கலாம். நித்ராயிதஸ்தஸ்ய கமிதுர் மணிபாதுகே த்வம் பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானா ஸ்வாசாநில பிரச்சலிதேன பஜஸ்ய பீக்ஷ்டம் நாபி சரோஜரஜசா நவமங்கராகம் மணிபாதுகே. மணிகள் பொருந்திய பாதுகையே, பிரதிபத்யமானா உன்னை அடைந்தபடியால், பரியங்கிகா பரிசரம், அதாவது எந்த இடத்துல? இப்ப படுக்க கிட்ட வந்துட்டார். ஏன்னா சிங்காரம்னா படுக்க கிட்ட வரணும். படுக்க கிட்ட வந்துட்டார். இப்ப மறுபடியும் ஆண்டாள் இருக்கணும். கார்த்தாலே ஆண்டாளே வந்துருக்கா. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் கட்டில் அப்படின்னா என்னது? கட்டில் தெரியும் இல்லையா? பெட்டு தெரியும். கோட்டுக்கால் அப்படின்னா என்னன்னா, ஆனையை யுத்தத்தில் ஜெயித்து அதனுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டிலாம். இப்ப நம்ம கிட்ட தந்தம் கூட கிடைச்சிடும், யுத்தத்துல ஜெயிக்கணுமே யானை, அதுதான் நடக்காது.
அதனால முதல்ல யுத்தம் பண்ணணும், ஆணையை ஜெயிக்கணும், அப்புறம் அதுக்கு தந்தம் இருக்கணும். ஏன்னா ஆண் யானைக்கு தான் தந்தம் உண்டு. அந்த ஆண் யானையை ஜெயித்து தன்வப்பால் இல்லப்பன் வீரப்பன் என்றாகி அந்த தந்தத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த தந்தத்தினால் ஒரு கட்டிலை செய்து அந்த கட்டில ஒரு படுகையை போட்டு நம்ம உட்காரணமா. இதெல்லாம் மண்டத்துக்குள்ளே இது அடுத்த ஜென்மம் ஆயிடும். அதனால பெருமாள் எவ்வளவு அழகா எடுக்கிற தூமணி அது குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். ஏன் ஆண்டாள் வந்து கோட்டுக்கால் கட்டின்றார்? சரி, ஆண்டாள் விரும்பியது யாரை? குவலை. கிருஷ்ணரை விரும்பினா கிருஷ்ணர் எதை யானையை ஜெயிச்சார்? குவலையா போயிட்டோம். அந்த தந்தத்தை ஜெயிச்சுட்டாரு இல்லையா? அந்த தந்தம் கிட்டியதா? இப்ப நீங்க உடனே கேட்கலாம், ஆண்டாள் காதலித்தது கம்சன் அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த கண்ணன். குரோனாலஜிக்கலி பார்த்தேன்னா அப்புறம் தானே போறார். ஆனா கிருஷ்ணாவதாரம் தான் முழுக்க ஆண்டாளுக்கு முன்னாடி நடந்துட்டு இல்லையா? முழு கதையிலே ஆண்டாள் இப்படி அப்படியே கொஞ்சம் மாத்தி அந்த கோட்டுக்கால் கட்டில் விட்டான். அதனால இந்த கோட்டுக்கால் கட்டில். சரி, இப்ப எங்க விட்டேன்? இந்த இடத்துல பரியங்கிகா பரிசரம், அந்த கட்டில் கிட்ட பெருமாள் வந்து நிக்கிறாராம். நித்ரா இதஸ்தஸ்ய, ஏன்னா படுக்கணுங்கிறதுக்காக வர. கமிதுஹு கமிதுஹு துவாம், அதாவது காதலியோட கூட வரார். யாரு காதலி? பாதுகா. மறக்கவே கூடாது. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பாதுகா தான் பதில். நான் என்ன உபன்யாசத்தை கேட்டாலும் இப்ப பாதுகா தான் பதில். நல்ல கமிதுஹு துவாம் பஜசி அபிக்ஷணம் நவ அங்கராகம். நவ அங்கராகம், நவ அங்கராகம்னு சொல்லிட்டாலே ஒரு கந்த வாசனை வரணும். அந்த வாசனை வாயிலே. அதனால்தான் ஆண்டாள் கூட கேட்டாலே, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தித்திருக்குமோ. பெருமாள் வாயத்தனம் தான் நல்ல வாசனை இருக்கா? என்ன ஃபர்ஸ்ட் வாட் இங்கிலீஷ்ல வாட் டர்ன்ஸ் யூ ஆன் வென் யூ சீ பகவான் கேட்டா வாய் வாசனை தான். அது வாய திறந்தா ஜாமன் அந்த வாசனை வரணும். அதனாலதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காமிக்கும் போது இந்த நாயகன் வாய திறந்து அந்த நாயகி ஓடி போயிடுவோம். அப்புறம் அவர் வந்து இந்த கொப்பளிக்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துருவா. வாயில அவர் போட்டுட்டோம்னா படிச்சுன்னு அந்த வாசனை வரும். வாயிலே அப்படியே அந்த மலர் எல்லாம் காமிப்பான் பாருங்க. அந்த மாதிரி இந்த மலர் எல்லாம் காமிக்கிற மாதிரி பெருமாள் வாய் திறந்தா வாசனை. அவர் உடம்புலேருந்து நல்ல வாசனை. பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம். அவர் உடம்புலேருந்து எல்லாம் பவித்திரதா தான் வரும். மகாலட்சுமிக்கு சொல்றோமே, கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி ஈஸ்வரீகும் சர்வபூதானாம். கந்தத்வாராம் நல்ல வாசனை. வாசனை 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 தான். அந்த வாசனையோடு இருப்பதால் நித்ராயிதஸ்ய கமிதுஹுத்வம் பஜசி அபீக்ஷணம் நவ அங்கராகம். நல்ல வாசனையோட நாபி சரோஜ ரஜசா பிரச்சலித்தேன ஸ்வாசானில. என்னன்னா பெருமாள் வந்து நீங்க கட்டிலுக்கு போனோம்னு என்ன பண்ணுவீங்க? படுத்துட்டு விழுந்துடாதீங்க. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். பக்கத்துல அந்த கட்டிலுக்கு போன உடனே இந்த ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்ல என்ன பண்ணுவா? நீங்களே உங்க குழந்தைகளா இருக்கலாம், விதேசத்துக்கு போகும்போது ரொம்ப குளிர் பிரதேசங்களா இருந்தா வீட்டுக்கு ஒரு செருப்பு உண்டு. வீட்டு செருப்பு வெளிச்செருப்புன்னு ரெண்டு உண்டு. அதுலயே ரெண்டு பாகங்களா பிரிச்சுக்கலாம். வெளிச்செருப்புன்னு ஒண்ணு உண்டு. வீட்டுக்குள்ள சஞ்சாரம் பண்றதுக்கு ஒரு செருப்பு உண்டு. அது வீட்டு செருப்புன்னு பேரு. அந்த வீட்டு செருப்புல என்ன பண்ணுவா? அந்த செருப்பு கூட படுத்து போயிடா இல்ல. யாரெல்லாம் இதை பயன்படுத்துற கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அந்த செருப்போட நடந்து போயிட்டு கட்டில படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அங்க கழட்டி வைப்பா. ஏன்னா காத்தாலும் எழுந்து போது திருப்பி அந்த மணிபாத ரட்சி அது நினைச்சுக்க வேண்டாமா? அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார்? அந்த வீட்டு பாதுகை வெளிப்பாதுகைன்னு ஒண்ணு வச்சிருக்கார் போல இருக்கவர். அதனால அவருக்கு வந்து வீட்டு பாதுகையோட அந்த புறத்துக்கிட்ட போயிட்டு கட்டில் பக்கத்துல அந்த பாதுகையை கழட்டி வைப்ப. கழட்டி வைக்கும்போது கீழே பார்த்து இன்னும் மேல பார்த்து லேவா கழட்டி வைப்பேள். கீழே பார்த்துதான் கழட்டி வைப்பேள். கீழே பார்த்துட்டே கழட்டி வைக்கும் போதோ அவருடைய நாபி நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய தொப்புள், அந்த தொப்புள்ல தானே ஒரு தாமரை வந்திருக்கு. பூத்த தாமரை. அந்த இப்போ தாமரை பூத்திருக்கு அது இதெல்லாம் குஜராத்ல சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பூத்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல சொன்னாதான் வேற ஏதாவது உதிக்கும் சூரியன் சொல்ல வேண்டியதுதான். தமிழ்நாட்டுல சூரியன் உதித்து விட்டதே சொல்ல வேண்டியதுதான். அதனால இங்க வந்து தாமரை பூத்திருக்கா. அந்த தாமரையில மகரந்த பொடி இருக்கு. அந்த மகரந்த பொடி பிரம்மா உட்காரும் போது நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணணும். இது இல்லைன்னா காவியம் நகரவே நகராது. நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை என்னன்னா பெருமாள் படுத்துட்டு இருக்க. பெருமாள் நாபிலேன்னு ஒரு பத்மம். பத்மத்துல மகரந்த பொடி. மகரந்த பொடினா போல. இப்ப பிரம்மா ஒத்துன்னு உட்கார்ந்துட்டார். உட்காரும் போது அந்த பொடி எல்லாம் பறந்து பெருமாள் நாபியில தானே வரும். இப்ப படுத்துட்டா நம்ம மேல தானே வரும். அப்படி வந்த உடனே பெருமாள் எழுந்து நிக்கிறார்.
அது ஈரத்தோட இருக்கிறதுனால அந்த மகரந்த பொடி நாபியோட ஒட்டின்னு இருக்கு. பிரம்மா அந்த தாமரை தொப்புள் கொடி உறவு தானே, பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, அவர் போயிட்டார். அந்த தாமரையோட அவர் போயிட்டார். இப்ப மகரந்த பொடி பெருமாளோட தொப்புளோட ஒட்டின்னு இருக்கு. அவர் பாதுகையோட நடந்து அந்தப்புறத்துக்குள்ள வந்து கட்டில் பக்கத்துல நிக்கிறார். கட்டில் கிட்ட அந்த பாதுகையை கழட்டி வைக்கிறார். கழட்டி வைக்கும் போது கீழே பாக்குறார். அப்போ அப்படின்னு ஒரு சுவாசம் விடுறாரா, உள்ள வாங்கி விடுறாரா, அந்த காலத்துல அந்த மகரந்த பொடி பறந்து பாதுகை மேல போய் உட்கார்ந்துக்கலாம். இப்ப புரியுதா? புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் என்னன்னா சுவாசாநில, சுவாசாநில, சுவாச அனில, அனில காற்று. என்ன சொல்றோம்? பூபாதவு எஸ்ய நாபிர் வியதசுரநில சந்திரசூரியௌச்ச நேத்ரே. வியதசுரநில, சுரநில சந்திர, அனில சூர்யா, சுரநிலஹா சந்திரசூரியௌச்ச நேத்ரேன்னு இருக்கு இல்லையா, அனில அந்த காத்து. சுவாசாநில அப்படின்னு வாங்கின காத்து பட்டு பிரச்சலித்தேன ரஜசா நாபி சரோஜ, நாபி தொப்புள், சரோஜ தாமரை, ரஜசா பொடி. அதனால்தான் தேசிகன் எடுத்தார். நாளிகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யா வர்த்த தியுதி சஹச்சரி. Complete the sentence. Very good. ரங்கநாதஸ்ய நாபிஹி அப்படின்னு பகவத் தியான சோபானத்துல வரும். அதாவது பெருமாளுடைய நாபி சரோஜத்திலேருந்து எப்படி வந்தது? நாளிகேன ஸ்புரித ரஜசா வேதசோ நிர்ணிமானா ரம்யா வர்த்த தியுதி சஹச்சரீம் ரங்கநாதஸ்ய நாபிஹி. ரங்கநாதஸ்ய நாபிஹி நாளிகேன ஸ்புரித ரஜசா. ரஜசானா பொடின்னு அர்த்தம். ரஜஸ்ன்னு ஒரு குணம், ரஜஸ்னா பொடி. அதனால இந்த இடத்துல சொன்ன நாபி சரோஜ ரஜசா அப்படின்றது. அடுத்த ஸ்லோகம். ஷைதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்கபந்தௌ சரண கமல பார்ஷ்வே சாதரம் வர்த்தசேத்வம் பணிபதி ஷயனீய துத்திதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்துகாமா. பாதுகா, பாதுகாதேவியே, ரங்கபந்தௌ பாதுகா, ரங்கநாதனுடைய பாதுகையே, ரங்கபந்தௌ ஷைதவதி, அவர் படுத்துட்டார். இப்பதான் நான் சொன்னேனே, வெளியில முதல் ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அந்தப்புறத்துக்குள்ள உள்ளியும் வெள்ளியும் நடந்து போறதுக்கு வர்றதுக்கு பார்த்தார். அப்புறம் உள்ள வந்த பெண்கள்லாம் பார்த்துட்டு இருந்தா. படுக்க கிட்ட போன, காலை கழட்டி வச்ச, ரஜசு பட்டுது, படுத்துட்டார். இப்போ ஸ்லெப்ட். அப்போ படுத்துட்ட உடனே என்னாச்சு? ஷைதவதி ரஜான்யாம், ராத்திரி முழுக்க படுத்துட்டு துவம் வர்த்தசே சரண கமல பார்ஷ்வே. சரண கமல பார்ஷ்வே, கமலம் தாமரை, சரண கமலம். இந்த சரண சரண மாத்தி மாத்தி சொல்லி அது நமக்கே குழப்பம். சரணனா கால், சரணம்னா அடைக்கலம். நான் ஒருத்தர்கிட்ட சரணாகதி பண்ண போறேன், அது சரணாகதி சொல்லக்கூடாது, சரணாகதி. சரணம்னா கால். கருணாரச பூர்ண சுதாப்தே காம கோட்டி பீடாதிபதே சரணே சரணம் தேஹிதே சந்திரசேகர குருமூர்த்தே. சரணே சரணம் தேஹிதே. சரணே சரணம் சொல்லக்கூடாது, சரணே சரணம் சொல்லக்கூடாது, சரணே சரணம். She sells seashells on the seashore. Sasha வருது இல்லையா, அது திரும்பி திரும்பி சொல்லுங்க. Seashells, seashells வந்துடும். She sells seashells, அந்த மாதிரி சரணே சரணம் ஞாபகம் சொல்றோம். அதனால இந்த இடத்துல எடுக்கிறார். கமல பார்ஷ்வே சரண, தாமரையை ஒட்ட திருவழியின் அருகே, சாதரம் ரொம்ப ஆங்ஷியஸா, அதாவது பெருமாள் கழட்டி வச்சுட்டார். இப்ப பாதுகைக்கு வருத்தம் இருக்காதா? அதுக்காக பெருமாள் பாதுகையை படுக்க மேல வச்சுக்க முடியாது. என்ன எல்லாருக்கும் வசதியா இருந்தாலும் அவளுக்கு ஒரே வருத்தம், ஐயோ என்ன கீழே வச்சுட்டாரே, காத்தார இப்ப என்ன பாப்பரா மாட்டாரா. ஏன்னா இவர் பகுபத்னித்வம், நிறைய பத்னி இருக்கா. நான் இப்ப பாதுகா இன்னைக்கு ராத்திரி, ஐயோ நாளைக்கு மகாலட்சுமி ஸ்ரீதேவி கிட்ட போயிட்டு வரும், எனக்கு ஒரே வருத்தமா இருக்கேன்னு வருத்தப்படும் போது அந்த இடத்துல சாதரம் பிராப்து காமா பிரபாதி, கார்த்தால ஆயிடு, ஒரு 5-6 மணி ஆயிடுச்சு. இப்ப பெருமாள் எழுந்துக்கணும். அப்ப என்னாச்சு? பாவனாம் பிரதம நயன பாதம், பாதுகை காத்துன்னு இருக்கலாம். அவருடைய கடைக்கண் பார்வை முதல்ல என் மேல படாதும்,
பற்றும். ஏன்னா இப்ப நம்மளே கழட்டி வைக்கணும்னு வச்சுக்கோ, கார்த்தால எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது அதுல போட்டுன்னு தான் எழுந்துக்கும். அப்ப பெருமாளுக்காக பார்த்துக்கிட்டார். அவளுக்கு என்ன ஒரு பயமா, துரியோதனன் நிலைமை நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது இல்லையா? பெருமாள் மத்தியானம் ஒரு பவர் நாப் எடுத்துட்டார். குஜராத்ல தான் துவாரகால நடந்த சம்பவம் தான் அது. நன்னா அவர் ஃபாஃப்டா, ஹாண்டி, டேப்லா, சுந்தாவோட நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு உந்தியோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு எழுதுக்கும் போது பார்த்தா அர்ஜுனன் முன்னாடி. ஹலோ அர்ஜுன், கபாய் தும் பகத் குஷ்வா, இதெல்லாம் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். துரியோதனன், நான் வந்தேன் முதலில், தெரியலையா, நான் தானே முதலில் வந்தேன் அப்படின்னா. ஏன்பா வந்தேன்னா நீ பின்னாடி உட்கார்ந்துருக்கே அசடு மாதிரி, முன்னாடி வந்து உட்காரக்கூடாதா? அப்ப பெருமாள் கடைக்கண் பார்வை பட வேண்டும் என்றால் கடைக்கண் பார்வை படுற இடத்துல இருக்கணும். அப்ப பாதுகை ஆசைப்பட்டானா, ஐயோ நமக்கு துரியோதன நிலைமை வந்துடக்கூடாது, ஆர்ஜுனமா நம்ம இருக்கணும்னு. ஆர்ஜுனமா இருக்கணும்னா திருவடி கிட்ட இருக்கணும்னு. பெருமாள் கார்த்தால் எழுந்தும் போது பார்ப்பாரு இல்லையா, உத்திதஸ்வம் பிரபாதே. கார்த்தால் எழுந்த உடனே முதல்ல பெருமாள் பார்க்கறது பாதுகா தேவியை தான். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்தால விஸ்வரூப சேவையில யானை வந்து நிக்கும், குதிரை வந்து நிக்கும், பசு வந்து நிக்கும். பசுவின் பிருஷ்டபாகம், ஆனையின் முகம், குதிரையின் வால், இதெல்லாம் பார்த்து எழுந்துப்பார். தேசிகனுடைய பாதுகா சஹஸ்ரத்தை ஃபாலோ பண்ணா பாதுகையும் அவங்க கீழே எழுந்தருள பண்ணணும். ஏன்னா பாதுகா தேவியை தான் முதல்ல பார்ப்பாருன்னு தேசிகன். அதனால பாவனம் பிரதம நயன பாதம். பிரதம நயன முதல்ல கண் யார் மேல படுறதோ, உத்திதஸ்யன கார்த்தால எழுந்த பிறகு ரங்கநாத பணிபதி சயனியாது. பணிபதி, பதினா என்ன? நாயகன், தலைவன், சீஃப், அதுக்கு பதின்னு பேர். பணினா வெரி குட். பணத்தோடு இருப்பது பணி. பணி பத்தினா பாம்புக்கு தலைவன் யாரு? ஆதிசேஷன்லே எழுந்துக்கும் போது பணிபதி சயனியாது உத்திதஸ்வம். அந்த பாம்பு கூட்டத்துக்கு தலைவனான ஆதிசேஷன்லேருந்து காலங்கார்த்தால் எழுதும் போது பிரதம நயன பாதம், முதல் கடைக்கண் பார்வை என் மீது படாதோ அப்படின்னு நினைக்கிறார். சரி, இந்த வரி சொல்லும் போது உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்லோகம் ஞாபகம் வருதா? பணிபதி சயனியார் உத்திதஸ்ய பிரபாதே. ரங்கநாதர் எங்க வரும்? ரங்கநாத அஷ்டகம் இல்ல, சதுஸ்லோகி இல்ல, இதே லைன் வரும் அப்படியே. பணிபதி சயனியார் உத்திதஸ்வம். பணிபதி சயனியா உத்திதஸ்வம் பிரபாதே. அது எந்த இடம்? வாசமானி விமானி, அது வந்து காவேரி மத்திய தேசே. அது வந்து பராசர பட்டருடைய ரங்கநாத ஸ்தோத்திரம், அதுலயும் இல்ல. பணி இல்ல, இந்த வரிய எல்லாம் வச்சுக்கோ. பணி பனி சயனியார் உத்திதஸ்வம் பிரபாதே. சரி, நான் இப்ப ஒரு க்ளூ கொடுத்துடுறேன். இது நீங்க கரெக்டா அந்த கிரந்தத்தை பேர் சொல்லிட முடியும். அடுத்த ஸ்லோகம், அடுத்த வரி, வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் தான் ஆன்சர் வந்துருதே சுவாமி, நான் தான் சொல்லிட்டேனே. வரதராஜ பஞ்சாஷத் அனிபிருத பரிரம்பைராஹிதாம் இந்திராயாஹ கனகவலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதி சயனியாத் உத்திதஸ்வம் பிரபாதே வரத சததம் அந்தர் மானசம் சந்நிதேயாஹான்னு ஒரு ஸ்லோகம். அது என்ன எடுக்கிறார் தேசிகன் அங்க? ஏதாவது உனக்கு நல்ல காரியம் நடக்கணும், உனக்கு நினைச்சது நடக்கணும்னா காலங்காலத்தால 6:30 மணிக்கு போய் வரதராஜனை சேவிச்சுடு. அது என்ன சுவாமி 6:30க்கு போய் சேவிக்கணும்? இந்த மாதிரி டைம் எல்லாம் கொடுத்தா நமக்கு ரூல்ஸே ஃபாலோ பண்ண பிடிக்காது. பண்ணுவேன் அதனால காலத்தால எழுந்து வந்துருவோம்ட்டா எல்லாருக்கும் பிடிக்காது. 4 மணிக்கு, அது ஏன் 4 மணிக்கு வரணும்? Why only 4? Why can't it be 6? இது எங்கள் தனிமனிதை சுதந்திரம். அங்கே இருக்கிற வேண்டியது, ஜென்டாலே உட்கார வேண்டியதுதான் இல்லையா? அப்போ டைம் சொல்றோம் இல்லையா? 6:30 மணிக்கு போய் சேவிங்கோ. ஏன் அப்படின்னா ராத்திரி முழுக்க பெருமாள் பெருந்தேவி தாயார் பக்கத்தை படுத்துட்டு இருக்காராம். அவ கைய தலையணையா வச்சு படுத்துட்டு இருக்காராம். அவ கையில வளையல கழட்டவே இல்லையா. வளையல்ல நிறைய ரேகைகள், நிறைய டிசைன்ஸ் இருக்கா. அதோட பெருமாள் படுத்துட்டு இருக்காராம். அந்த வளையல் ரேகையெல்லாம் பெருமாள் கழுத்துல வந்துருக்கான். இப்ப அடுத்த நாள் காலத்தால அந்த இம்ப்ரெஷன் போட்டுருக்கு கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ நீங்க வந்து பஸ்ல போறேன்னு வச்சுக்கோ, இப்படி படுத்துக்கிறேன்,
யார் மேலேயும் பட்டுக்கிறேன், கொஞ்சம் கண்ணை இப்படி அழுந்தி போயிடும், கொஞ்ச நாழி கழிச்சுதான் அது சரியாகும். அந்த மாதிரி அந்த வளையல் பெருந்தேவி தாயாருடைய வளையல் ரேக்கை மோல்டு பண்ண மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் தான் கழுத்துல வந்து விட்டான். இப்ப அந்த சமயமா நீ போய் பெருமாளை சேவிச்சியான நீ கேட்ப, எனக்கு இதை கொடு அதை கொடு. பெருமாள் வந்து ஒருவேளை யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோ, நான் யோசிச்சுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்பா நீ ராத்திரி முழுக்க பெருந்தேவி தாயார் கையில போய் படுத்துண்டியே, என் பர்மிஷனை கேட்டா படுத்துட்டேன் பாரு, அந்த ரேகைகள்லாம் உன் கழுத்துல இருக்கே, நீ மட்டும் எனக்கு கொடுக்கல, அவகிட்ட போய் கட்டுவான். ஐயோ அவகிட்ட வேண்டாம் நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுத்துருவான். அந்த வளையல் ரேகை காத்தால 6:30 மணி வரைக்கும் தான் இருக்குமா வரதர் கழுத்துல. அதனால அதுக்குள்ள போய் நீ உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக்கோ. அதாவது அனிபிருத பரிரம்பை ஆகிதாம் இந்திராயாக, இந்திரானா யாரு, மகாலட்சுமி. இந்திராயாக கனக வலய முத்ரா, கையில கோல்டு வளையல் இல்லையா, கனக வலய முத்ரா கண்டதேசே ததானஹா, கழுத்துல இருக்கு. அது எப்போ தெரியும், பணிபதி சயனியா, அந்த ஆதிசேஷன்ல இருந்து படுத்து எழுந்துட்டு பணிபதி சயனியா எப்போ, உத்திதஸ்வம் பிரபாதே, காலகாலத்தால சேவிக்கணும். வரத சததம் அந்தர் மானசம் சந்நிதேயாக, வெளியிலயும் எனக்கு வரதர் காட்சி கொடுக்கணும், உள்ளியும் காட்சி கொடுக்கணும். அந்த வரி இருந்ததா, அதேதான் இங்க எடுத்தார் தேசிகன். பணிபதி சயனியாத் உத்திதஸ்ய பிரபாதே பிரதம நயனபாதம் பாவனம் பிராப்து காமா. 8வது ஸ்லோகம். சரண கமல சங்காத்ரங்கநாதஸ்ய நித்யம் நிகம பரிமளம் த்வம் பாதுகே நிர்பமந்தி நியதமதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயமதி வசந்தி மாலிகாம் வைஜயந்தி பாதுகே. சரண கமல சங்காத், சரண கமல சங்காத், பெருமாளுடைய தாமரையை ஒத்த பாதங்களோடு சம்பந்தம் பெற்றவளே. The one who has eternal association with the lotus-like feet of Narayana. Charana Kamala Sangat Ranganathaஸ்ய த்வம் நிர்வமந்தி, எவள் ஒருவள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றாளோ நித்தியம் எப்போதுமே. எப்படி இருக்கு, நிகம பரிமளம். நிகம பரிமளம் தேசிகன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா சுவாமி தேசிகன் ரச்சனம் பண்ண எத்தனையோ கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தம் லுப்தமா இருக்கு. லுப்தம்னா தொலைஞ்சு போயிருக்குன்னு. There is a lost work of தேசிகன். அவர் எழுதியிருக்க காணாம போயிடுது, அது எங்க போச்சுன்னே தெரியல. அந்த கிரந்தத்துக்கு நிகம பரிமளம்னு பேர். நிகம பரிமளம்னு ஏன் அந்த கிரந்தத்துக்கு பேர்னா, நம்மாழ்வார் அருளி செய்த வேதசாரமான திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணார் தேசிகன். 72,000 படின்னு பேர். அந்த வியாக்கியானத்துக்கு நிகம பரிமளம்னு ஒரு பேர் வச்சார். அது காணாம போயிடுச்சு. அதனால நிறைய வித்வான்கள் இன்னைக்கும் தேடிட்டு இருக்கா, எங்கேயாவது யாராவது பரண்லியாவது கிடைக்குமா அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தம். நிகம பரிமளம், வேதத்துக்கு ஒரு வாசனை உண்டாம். அதனால நிகம பரிமளம் வர்த்தசே அதிசயானா வைஜயந்தீம் மாலிகாம். வைஜயந்தீம் மாலிகாம், அதாவது வேதங்கள் பெருமாள் திருவடி கிட்ட இருக்கு. பெருமாள் திருவடி கிட்ட இருக்குன்னா பாதுகை கிட்டயும் இருக்கு. அப்போ அந்த வேதத்தினுடைய பரிமளம் பாதுகைக்கு பட, அந்த பாதுகையை பெருமாள் தரிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த வாசனை எப்படி இருக்காம். வைஜெயந்தி மாலா, வைஜெயந்தி, வைஜெயந்தி மாலா அப்படின்னு பேர் வருது பாருங்க. அதனால வைஜெயந்தி மாலிகாம், உயர்ந்த வைஜெயந்தி மாலைய விட ரொம்ப வசத்தியான வாசனையா இருக்கான். அதிவசந்தி ஹிருதயம், அது அப்படியே அவனோட மார்போட ஒட்டின்னு இருக்கு. சாவரோகம் நிச்சயம், அந்த அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வாசனையை பாக்குறாங்க. என்ன வாசனை, வேதத்தோட வாசனை. இப்ப வேதத்தோட வாசனைன்னா என்ன அர்த்தம்னா, ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு ஒரு சின்ன சரித்திரம் சொல்றேன். வேதங்கள் 2-3 காலகட்டத்துல தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மது கைடபாள் அப்படின்னு 2 அசுரர்கள் அந்த வேதத்தை கடத்தின்னு போயிடுறான். அப்ப பிரம்மா பாவம் அழற. என்ன பிரம்மாவன், ஜெகதீஸ்வரா என்னது, லோகேஸ்வர் பிரம்மா. லோகேஸ்வர் பிரம்மா வந்து ஜெகதீஸ்வர் விஷ்ணு கிட்ட வந்து அழற, ஐயோ நான் வேதத்தை தொலைச்சுட்டேனே அப்படின்னு. அப்ப பெருமாள் கவலைப்படாத, நான் தேக்குங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேக் பண்றார். சரி, அவர் எங்க தேக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தா அது வந்து இந்த மதுகைட்டபாள் கிட்ட மாட்டின்ட்டு இருக்கு. பெருமாள் வந்து அந்த மதுகைட்டபாள் கிட்ட போய் யுத்தம் பண்ணி அவளை நசிச்சு மேதஸ் எடுத்து மேதினிங்கிற அந்த பூமி மேல தடவி வேதங்களை மீட்டெடுத்துன்னு வர்றார். எப்படி வர்றார், முன் பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின். பரிமுகம், பரின குதிரை, குதிரைக்கு பரின்னு பேர்.
பரிமுகம் ஹயக்ரீவ மூர்த்தியா அந்த ஞானத்தை உபதேசம் பண்ற. இது ஒரு காலகட்டம். இன்னொரு காலகட்டத்தில் சனத்குமாராளுக்கு சில சந்தேகங்கள் வரும்போது பெருமாள் ஹம்ச ரூபேண வேதத்தினுடைய சாரத்தை சொல்றார். ஹம்சமத்ய கமடாத்யவதாரசதா. எங்க வரும் இது? இங்கயோ வரும் சார். காலங்காத்தால உட்காந்து எங்களை ஏதோ ஒரு லிம்படிக்கு கூட்டுன்னு வச்சுட்டு இது எங்க வரும் அது எங்க வரும்னா எங்கேயாவது வரும். ஹம்சமத்ய கமடாத்யவதாரசதா. இந்த வரி அப்படியே வரும் தேசிகனுடைய ஸ்தோத்திரத்துல. தயாசதகம் ஹம்சமத்ய கமடாத்யவதாரசதா அப்படின்னு வரும். ஹம்சாவதாரம். அதனால பெருமாள் பறவையா வந்தார். முதல்ல வேதம் தொலைஞ்ச போது ஹயக்ரீவனா வந்தார், குதிரையா வந்தார். அடுத்தது ஹம்சமா வந்தார். இன்னொரு காலகட்டத்துல மீனா வந்தார், மத்ஸ்யாவதாரம். டோலாரோக சதோகலம் விஹரதே மாத்ஸ்யம் வபுப்பாதுனஹான்னு தேசிகன் எடுக்கிறார். மத்ஸ்யமா வந்தார். மத்ஸ்யமா வேதத்தை மீட்டெடுக்கும் போது அது மத்ஸ்யத்துக்கு ஒரு வாசனை, ஒரு கந்தம் உண்டு. அது அதை புஜிக்க கூடியவர்களுக்கு அது நல்ல சுகந்தமா இருக்கும், புஜிக்காதவர்களுக்கு அந்த கஷ்டம் தான் தெரியும். அதனால அவரவர்களுக்கு அது என்ன ஆச்சார அனுஷ்டானங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். மச்சி மார்க்கெட்னு சொல்லுவா, பாம்பே எல்லாம் போறோம். அது ஒரு கந்தம் வரும் இல்லையா? இப்ப வேதத்துக்கு அந்த கந்தம் வந்துருத்தம். இப்ப மீனோட இருக்கிறதுனால பெருமாள் தான் மீட் எடுத்துக்க, அந்த மீனோட வாசனை இதுக்கு வந்துருத்தம். அப்ப வேதங்களுக்கு எல்லாம் ஒரே சேட் ஆயிட்டான். என்னது இந்த மாதிரி வாசனை வந்துருது, வி வாண்ட் சம் குட் ஸ்மெல் அப்படின்ட்டான். அப்போ வேதங்கள்லாம் போய் என்ன பண்ணிருந்தா நிறைய இந்து க்ஷேத்திரம் போச்சு. இந்து க்ஷேத்திரம்னா என்ன? யார் அது? அடிக்கடி உபன்யாசம் கேட்டா எல்லா ஆன்சரும் அதுலயே கிடைச்சிடும். நான் லீக் பண்ணிடுவேன் கொஸ்டின்ஸ் எல்லாம். அதாவது இந்து க்ஷேத்திரம்ங்கிறது மாயவரம், இந்தளூர் அப்படின்னு பேரு. இந்தளூர்ல ரங்கநாதனை ஆராதனை பண்ணிதான் வேதங்கள். துளைந்த அந்த நல்ல வாசனை, அந்த நாற்றத்தை நாங்கள் மறுபடியும் பெற வேண்டும்னு நினைச்ச போது பெருமாள் அந்த பரிமளத்தை திருப்பி கொடுத்தாராம். அப்ப வேதத்துக்கே வாசனை போகும்போது பெருமாள் வாசனை கொடுத்தாரு இல்லையா? அப்போ பரிமள நிகம பரிமள. நிகமம்னா என்ன? வேதம். அதனால்தானே தேசிகனுக்கு நிகமாந்த தேசிகன் பேரு. நிகமம் தான் வேதம். அப்ப நிகம பரிமளம், வேதத்துக்கு ஒரு வாசனை இருந்தது, தொலைஞ்சது, திருப்பி கொடுத்தது பெருமாள். அந்த வாசனையோடு கலந்த வைஜெயந்தி மாலிகாம் அதிவசந்தி சாவரோதா அந்தப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அந்த அந்தப்புறத்துல அவ்வளவு அழகா காட்சி கொடுக்கிறார். அந்த வாசனையோட, நல்ல வாசனை. இப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இந்த வாசனைன்னு ஒரு பொதுச்சு இதெல்லாம் என்னுடைய உபன்யாசத்துல இந்த ட்ரிலியல் மேட்டர், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் தேசிகன் எடுக்கல. One of the only artifacts to have survived intact without any collateral damage to its nature in the Egyptian civilization. நான் சொல்ற வார்த்தை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டிஃபேக்ட். இப்ப நீங்க மம்மி, அந்த காலத்துல அந்த மம்மின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ராஜா எல்லாம் போயிட்டாருன்னா அந்த காலத்துல இஜிப்சியன் கிங்ஸ் எல்லாம் ரொம்ப அவள்லாம் கலாசிற்பங்கள்லாம் ரொம்ப என்ன பண்ணிருப்பான். இந்த பிரமிட் எல்லாம் கட்டினா அதுல ஒரு கதம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ 500 டன் தான் யோசிச்சு பாருங்க. 500, 1000, 5 லட்சம் கேஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனையும் அவ பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் யூ கான்ட் ஈவன் ஃபேத்தம் எப்படி அது பண்ணான்னு. அந்த ஈஜிப்ட் பிரமிட்லாம் போனீங்கன்னா அதுக்கும் எங்கேயாவது ஒரு 300-400 அடி இருக்கும். எப்படி அந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு போனா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க வச்சுடலாம், லாஸ்ட் லெவல் வரைக்கும் அந்த கல்லை தூக்கிட்டு போகணுமே. அது கரெக்டா அந்த ஆர்டர்ல கட் பண்ணணும், அது ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ல வரணும். பெரிய விஷயம் தான் இதெல்லாம். நீங்க ஆர்கிடெக்சர்ல நினைச்சு பார்த்தீங்கன்னா அசாத்தியம் தான். அந்த மம்மின்னு ஒண்ணு உண்டு. ஆனா இதெல்லாம் பண்ண பிறகும் அவளுக்கு அத்தியாத்ம சாஸ்திரத்துல ரொம்ப பிரவேசம் கிடையாது. Egyptian civilization was great in terms of all other things, but not in philosophy. அதனால அவ என்ன நினைச்சுட்டான்னா, இந்த சரீரம் போகும்போது இந்த சரீரத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டே போகணும். That is why they never had the concept of cremating. அந்த உடம்பு என்ன பண்ணிடுவாங்க, இப்ப தாத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அந்த தாத்தாவை நன்னா எம்பாம் பண்ணிடுவா. நிறைய மூலிகை எல்லாம் வச்சு எம்பாம் பண்ணி அதை நன்னா கட்டிட்டு பக்கத்துல ஸ்வர்ணங்கள் வச்சிருவா. ஏன்னா இது போகும்போது இதுக்கு ஒரு கோல்டையும் எடுத்துன்னு போகுமா. நம்ம என்ன சொல்றோம், ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போக மாட்டோங்கிறோம். எடுத்துட்டு போவான்னு நினைச்சு அது மேல நல்லா ஒரு கவச்சத்தை எல்லாம் போட்டு மம்மி பண்ணிட்டுவா. அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப மிஞ்சி இருக்கிறது வெறும் எலும்பு கூடு இத்தியாதிகள் தான் இருக்கு. அப்போ நத்திங் ஹஸ் ரிமைன்ட் இன்டாக்ட்
in Egyptian civilization for the last 5,000 years. ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்திருக்கு. The only thing that managed to survive without any change was a huge jar filled with scent. இன்னைக்கும் நீங்க காய்ரோல மியூசியம்க்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5,500 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஜார்க்குள்ள அந்த சென்ட் மட்டும் 5,500 வருஷமா இருக்கு. அப்போ வாசனைங்கிறது போகவே போக மாட்டேங்கிறது பாருங்க. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்தை சொல்லும் போது கூட போன ஜென்மத்து வாசனை நமக்கு இன்னைக்கும் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன ஒரு குழந்தைய உங்க சிஷ்டாச்சாரப்படி வழங்கும், என்ன நீங்க brought up, பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வாண்ட் டு கிவ் த பெஸ்ட். ஐ எம் நாட் டினைங் இட், யூ ஆர் கிவிங் த பெஸ்ட். ஆனா அந்த குழந்தைக்கு பூர்வ ஜென்ம வாசனான்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அது அந்த குழந்தையை விட்டு நீங்க பிரிக்கவே முடியாது. இப்ப நல்ல விஷயத்தையும் வச்சுக்கோங்க. அப்பா அம்மாக்கு வரையறதுன்னா என்னன்னே தெரியாது. பிரஷ கூட அவ பிடிச்சிட்டு இருக்க மாட்டா, எழுத்து கூட சுமாராதான் எழுதுவா. ஆனா அந்த குழந்தை பார்த்தேன்னா அது பெண்ல இப்படி பிடிச்சதுனாலே அப்படியே வரையுது. அது எங்க யாரை கத்துக் கொடுத்தா? வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை. சில குழந்தைகள்லாம் நான் தப்பா சொல்றேன்னு எடுக்காதீங்க, நீங்க என்ன வளர்த்தாலுமே சில குழந்தைகள்லாம் டக்குன்னு பொய் சொல்லிடும். நீ யோசிப்பேன், ஏண்டா நான் உனக்கு கத்து கொடுத்தேனாடா இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்றதுக்குன்னா? வாசனை, அதுவும் வாசனையில வரும். அதனால நிகம பரிமளம் இதுக்கெல்லாமே வாசனையும் அந்த கயரொலியும் அதையும் இதையும் இருக்கும்போது வேதத்துக்கு வாசனை இருக்காதா? அந்த வாசனைய பாதுகாரி ஏத்துக்க மாட்டாளா? அதுதான் 8வது ஸ்லோகம்.